ஆரம்பமாகின்றது கேள்விக்கான தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் வாருங்கள். வணக்கம் வாணி, வணக்கம் வணக்கம் அன்புறவுகளே. இன்றைய கேள்விக்கணை வாரம் 609 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம் இந்த மாதம் இருக்கிறது. சமூக ஒன்றிணைக்கும் ஆண்டும் இன்றைய தினம் 28ஆம் தேதி மாசி மாசி என்ற பங்குனி மாசம் 2025ஆம் ஆண்டு. மீண்டும் கேள்விக்கணை வாரம் 609 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் செல்வி நித்யானந்தன், நெதர்லாந்திலிருந்து இணைந்திருக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய நேயர்கள், நீங்களும் ஸ்டுடியோ.நெட்டில் வந்து வெல்வதியார் பகுதிக்கு சென்றீர்கள் என்றால் அதில் கேள்விக்கணை என்ற பகுதி இருக்கிறது. அதை நீங்கள் கிளிக் பண்ணினீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு பெயர் கொடுக்க சொல்லி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் பண்ணப்படும். அதில் நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்து நீங்கள் கேள்விகளில் இணைந்து கொள்ளலாம். வழமை போல 12 செகண்ட் 10 செகண்டுகள் இருக்கின்றது. கேட்ட மாதிரி நீங்கள் வேகம் விவேகமாக செயல்படுங்கள். கொடுங்கள். கேள்வி எடுக்க முதல் நான் இது இதண்டவளும் கொடுங்க. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாக இருக்கின்றது. அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவமணி அவர்கள், ஜேசி அவர்கள், பத்மினி, நேசக்கா, நகுலவதி, லோஜினி, கலைவாணி, சரோஜினி அக்கா, ஜெயமலர் அவர்கள பெயர் தெரிகிறது. அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த செகண்டுகள் குறைவா இருப்பதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை இருந்தால் வேகமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகிறது. அன்று செய்தது போல இன்னும் சில கேள்விகள் உங்களுக்கான வேர் சொல்லை நீங்கள் அதில் போட்டிருக்கிறேன். சரி தவறு என்பதை பாருங்கள். கொய்தான் எல்லாம் நாங்கள் முன்னர் காலங்களில் படிக்க சொல்லுங்கள் தான் பார்த்து கொள்ளுங்கள். சரி. தொடர்ந்தான் சரியானது. கட்டினான் கடைசிக்கு போடாதீங்கோ. அது தவறா? பற்று என்றுதான் வரணும். பற்றினான். அதுல என்ன வருமோண்டு பாருங்க. ஏன்னா இருந்தது தரை இணைமொழி. மொறுமொறு முறமுற சொர சொர. சொர சொர என இருந்தது தரை. என நுழைந்தான். திடு திடு திபு திபு துரு துரு என நுழைந்தான். திடு திடு என நுழைந்தான் என எல்லாம் நிகழ்ந்தது. மசு மசு மலமல இரண்டு வந்திருக்கிறது. அது மற்ற நான் மூன்றாவதுக்கு மலை அண்டு போட்டேன்னா அதுல ரெண்டு மொழியை மாறி விட்டது. இது நடுவுல போட்டதுதான் சரியானது. ஒருவர் அதிலேயும் போட்டு இருக்கிறீர்கள். மற்றது மற்ற எல்லாத்தான் அதில் என்று முழங்கினார். அந்த முன்னிதில என்ன வரும் பாருங்க. லபலபா லபக் லபக் வட வட முழங்கினார். லபக் லபக் என்றுதான் அதில் வரும். உலகளவில் விண்வெளியில் அதிக நாட்களை கழித்த வீரர் இருக்கின்ற நாடு.
அதிக அளவில் விண்வெளியில கழித்த வீரர் இருந்த நாடு இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா. ரஷ்யா என்பதுதான் சரியானது. யாரும் போடையில. அடுத்த கேள்வியும் அது சம்பந்தப்பட்டதுதான். எத்தனை நாட்கள் அவர் விண்வெளியில் இருந்தார்? 1120, 1110, 1100. 1110 நாட்கள் விண்வெளியில் இருந்தவர். எதிர்ச்சொல் நினைத்தல், மறத்தல். பிராக்கெட்டுகளை இருக்கிற சொற்களை நீங்கள் கவனமாக பாருங்கள். சரி, தவறு. சரியானது. வித்தியாசம் இல்ல, பாப்போம். அடுத்து எதிர்ச்சொல் அமுதம், நஞ்சு. சரி. தூறல், அடைமழை. எழுத்துக்களை பார்த்தீங்களா? சரி, தவறு. தூறல் உள்ள நான் மாறி போட்டு விட்டு இருக்கிறேன். இது சோழ நாடு எதற்கு பெயர் பெற்றது? இது நீங்கள் அந்த சேரர், சோழர், பாண்டியர் இதில் படிச்சிருப்போம். வேளம் உடைத்தது அல்லது சோறு உடைத்து, அதுக்கு எதுக்கு அதை உட்படுவார்கள்? சோறு உடைத்து, சோளம் நாடு சோறு உடைத்து என்பது வரும். முன்னர் நாங்கள் இதெல்லாம் படித்திருந்தோம். தொண்ட நாடு, சான்றோர் உடைத்த அல்லது வேளம் உடைத்த தொண்ட நாடு. முன்னர் காலங்களில் இதெல்லாம் படித்திருந்தோம். சான்றோருக்கு பேர் உணவுதான் அந்த தொண்டை நாடு என்று சொல்வார்கள். முன்னர் சேர நாடு. அது யானை வேளமுடைத்து. பாண்டிய நாடு. முத்துடைத்து ஏற்கனவே வந்திருந்ததை ஞாபகப்படுத்தினீங்கன்னா இது வரும் என்று உங்களுக்கு தெரியும். முத்துடைத்து மிருகத்துக்கான ஒரு ஒத்த சொல். நஞ்சு, பொறை, நீரகம். நஞ்சு என்பது மேகம். உலகம். கலி, அசலை, ஓலம். அசலை என்பது உலகத்துக்கான ஒரு சொல்லு. கடல். ராத்திரி, கிடக்கை, தரங்கம். தரங்கம், ராத்திரி, அதெல்லாம் வராதது. 20வது துணைமொழி உண்டுடுத்து. உண்டுடுத்து.
சரியானது. அப்படியே நிக்கிறீங்கள். அடுத்து எலும்பும் தோளும். ஓ, எலும்பும் தோளும். பிராக்கெட் மட்டும் பாருங்க. தவறு. இந்த உங்களுக்கு இந்த போட்டு விட்டு கிடக்குது. எலும்பும் தோளும். சாக்கு போக்கு. உங்களுக்கானது பிராக்கெட்டுக்குள்ள உள்ள சொல்லுங்கள். தவறு. சாக்கு பண்ண வரணும். உங்களுக்கு இன்றைக்கு டவ்வாக அதுலயே போட்டு விட்டு இருக்கிறேன், கவனிச்சிங்களா? சரி. நானா நெருப்பு, ஏவல், சிறப்பு. சிறப்பு. தூவண்ணா. மென்மை, நேசம், தூய்மை. தூய்மை. கரம். பொய், வஞ்சனை, விஷம். கை என்பதில்லை. இதுல இருக்கிறத பாருங்க. விஷம் என்பதற்கான ஒரு ஒத்த சொல்லு கரம். கரு என்றால் சினை. உங்களுக்கானது காணாகுணா கரு. அணு, சினம், நடு. சினம் கோபம் என்பதற்கான ஒரு சொல்லு அதிலேயும் இருக்கிறது. கற்பம் உங்களுக்கானது சினை அல்லது கற்பம். இதில் உங்களுக்கான ஒரு சொல்லை பாருங்க. கற்பம் பிராக்கெட்டுக்குள்ள. அற்பம் உள் மூப்பு. அற்பம். யதீகம் இதுக்குரிய தமிழ் சொல். மறை, வேதம், சடங்கு. ஐதீகம் இல்ல ஐதீகம். ஐதீகம் இல்ல. ஜானா ஐயன்னா அப்படி எடுத்தாலும் சொல்லும் போது ஜானா தான் முந்தி வேற்றுமொழி சொல்வதேக்கல. ஐதீகம் இது போட்டுக்கிறோம். நீங்க ஐயன்னா ஐதீகம் இல்ல. இப்படி சொல்லத்தான் நாங்கள் ஆரம்ப காலங்களில் பாவிச்சோம். இல்லக்கா, நீங்க ஜானா போட்டு இது ஜானா இல்லை, இது ஐயன்னா. ஐதீகம் தான் சரி. ஜானா கீழே வரணும். ஐதீகம் தான் சரி. ஐதீகம். நீங்க சொன்ன ஐதீகம். மறை, வேதம், சடங்கு. சடங்கு. சந்தா. பிரவேசம், நிதி, கட்டணம். பிரவேசம், நிதி, கட்டணம். கட்டணம். பொழுது மாறி வந்துட்ட. சிவமணி, சிவம் 2ஆவதா போயிட்டீங்க. கொஞ்சம் வித்தியாசம்தான். 1748. அடுத்தது 30ஆவது. ஆயுள். நீண்ட நாள், வாழ்நாள், நாள் முழுதும். ஆயுள். வாழ்நாள் என்பது சரியானது. பயிறு, பயறு.
துணைச்சொல்லில பாருங்க. பயிறு பயறு. சரி தவறு. சரியானது. என்னண்டு அப்படி வரும்? பாவக்காய் பாகற்காய். இது எதை கேக்குறீங்க ஒண்ணும் விளங்க இல்லை. பாவக்காய் முதல் போட்டிருக்கீங்க, பாவக்காய் கீழே போட்டிருக்கீங்க. அந்த பாகக்காய் 2வது பிராக்கெட்டுக்குள்ள பாவக்காய் என்ற சொல்லுக்கு அடுத்தது இருக்கிறது சரியா தவறாண்டு பாருங்க. பாகானா கானாவை பாருங்க. பேச்சு வழக்கில் நாங்கள் சொல்லும் பொழுது பாவக்காய் பாவக்காய் என்று சொல்லுவோம். பாகற்காய் சரியானது. நீங்க இணைச்சொல்லுன்னு சொன்னது பிள்ளை, இணைச்சொல்லுன்றது வராது அதுக்கு. ஆம்பளை ஆண் பிள்ளை. அதுவும் சரியானது. விலங்குகளின் நீங்கள் இளமை இதை பாருங்க. எலியின் இளம பெயர் இளமையானது எலிக்கு. எலி குஞ்சு அண்டா குட்டி அண்டா குரு. அதை நீங்கள் அதுல என்ன போட்டு இருக்கிறபடியா உங்களுக்கு விளங்கும் பாருங்க. எலி குஞ்சு இக்கன்னாவோட சேர்த்து தான் போட்டு இருக்கிறேங்க. அதை கவனித்துக் கொள்ளுங்க. கழுதை குஞ்சு குட்டி. குருளை என்றதுக்கு கூனா விளையல பாருங்க. கழுதை குட்டி. தாவரங்கள் என்ற உறுப்பு பெயரை பாருங்க. சோளத் தட்டு மடல் தலை. சோளத்தட்டு. முருங்கை காய். இலை தலை கீரை. காய்ந்த வரல இதுல பாருங்க. முருங்கை கீரை. தென்னங் கீட்டு கீரை தாள். தென்னங்கீட்டு. உலக நாடக அரங்க நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? முதலாவது 2 வரணுமா? 27, 28, 29 2, 3 2 மாறுபட்டு போயிட்டுதா? முதலாவது 27ஆம் தேதி. ஆனா முதல்ல சொல்லிக்கலாம். 27 நீங்க 37 போட்டு கிடாது. அதனால நான் அதை போடேன். இல்ல நேற்று தெரியும், ஆனால் நீங்க போட்டதால நாங்க பிழைச்சிட்டோம். சாரி. நேற்றையாம் இதைத்தான் கவிதையிலே வந்து 37 எண்ணெய்க்கு அதை பிழைச்சி போச்சு. முட்டத்து மலர்கள்லயே போட்டிருந்தவர். ஆமா, நேற்று அதுதான் நடக்கும் பொழுது. ஆத்மிகாவின் பூனையின் பெயர் என்ன? இந்த வாரம் சொல்லி இருந்த தமிழினி, யாழினி, ரோசினி. தமிழினி 7 பேர் சரியாக போட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். டேவிட் இந்த இதுல பிராக்கெட்டுக்குள்ள போட்டு இருக்குன்னா டுவைட் ஐக்கிய அமெரிக்காவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? டுவைட் டேவிட் 34வது குடியரசுத் தலைவரா? இது இன்றைய வரலாற்றில் இன்றைய தினத்தான் அந்த குடியரசு தின தலைவராக சென்றவர். ரெண்டாயிரத்தி 619 புள்ளியுடன் ஜெசி. வாழ்த்துக்கள் நேவிசக்கா. 2346 புள்ளிகள்.
ஏமலர் 2306 புள்ளிகள், கொஞ்சம் வித்தியாசம்தான். நகுலவதி 2256, லோஜினி 2105, வாணி 1838, பத்மினி 1574, சரோஜினிக்கு 1549. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் சிவமணி அவர்கள் 2வது இருந்தா சொல்லல நீங்க. ஓ, சிவமணி அவர்கள் 2427 புள்ளிகளுடன் 2வது இடத்துல அவர் தான் நினைக்கிறேன். ஓகே, அவரை வாசிக்கல. சரிம்மா. ஜெசி முதலாவதாகவும், சிவமணி அவர்கள் 2வதாகவும், நேவி சக்கா 3வது, ஜெயமலர், அடுத்து நகுலவதி, லோஜினி, வாணி, பத்மினி, சரோஜினி அக்கா எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றேன். அவதியாக கேள்விகளை செய்த தற்சமயம் ஏதாவது அதானே நாங்கள் சொன்னா நான் சொன்னா சொல்லுத்தான். இப்ப சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் இதோட நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்கள். ஓகேயா? இப்ப உங்களுக்கு இலகுவானது ஒன்றும் ஒரு கேள்வி ஒன்றும் தருகின்றேன். முதலாவதா நீங்கள் இலகுவானதுக்கு ஒவ்வொருத்தருக்கு பதில் சொல்ல போறீங்களா, கேள்விய முதல் தரவா? ஏற்கனவே தந்த ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் சொன்னீங்களா கடவுள் சரி, அப்படி சொல்ல போறீங்களா முதலாவதாக? பிரச்சனை இல்லைங்க, எதாலும் சொல்லுங்க. 5வதா வாடுறேன். அமைதியா ஒவ்வொருத்தரா வந்தீங்களா சரியா? புள்ளிக்கு போடணும். பிறகு நான் கேள்வியை தாரேன். இப்பொழுது யார் முதலாவது வரப்போறீங்கள்? ஜெயமலர். ஓகே, ஏற்கனவே தந்ததுதான் டக்கண்டு நீங்கள் அந்த என்ன பொருள்ன்றதுக்கு நீங்கள் அதுக்கு சொன்னா சரியா? காய் வரும் அப்படியானது ஏற்கனவே உங்களுக்கு தந்து நான் கேட்டதுதான் சரியா? சரி, இரக்கம் மிகுந்த கிழங்கு என்ன கிழங்கு? ஏற்கனவே தந்து நீங்கள் எல்லாரும் பதில் சொன்னாதான் அவர் தான் தனியா அவர் சொல்லாத பட்சத்தில் பிறகு திருப்பி மற்றவர் சொல்லணும். நீங்கள் ஜெயமலருக்கானது சொல்லுங்க. கருணை கிழங்கு. வாழ்த்துக்கள் ஜெயமலர். ஏற்கனவே தந்தது 2வது யார் வர போறீங்க? வாணி, ஜெயமலர். ஓகே ஓகே, சரியானது. வாணி, மழைக்கு உதவும் காய். மழைக்கு உதவும் காய் குடைமிளகாய். வாழ்த்துக்கள். அடுத்தது நான் வருகிறேன். யாரால்? நேவி சக்கா. நேவி சக்கா. பரிதாபமான காய். பாவக்காய். நேவி சக்கா, வாழ்த்துக்கள். கடை 2 சொன்னீங்களா? அடுத்த கேள்வியை தரது சும்மா இருக்கும். அடுத்தவர் யார்? நான் வாரன். பத்மினியா? ஓ, காய்ச்சல் வந்த காய் எது? காய்ச்சலோ? காய்ச்சல் வந்த காய். காய்ச்சல் காய்ச்சல் புளியங்காய். புளியங்காயா? என்ன தெரியும் காய்ச்சல் வந்த அவர் சொன்னது புளியங்காய் சொன்னவர். புளியங்காய் சொன்னவர். புளியங்காய்க்குள்ள காய்ச்சல் வருது. சரி, வாணி சொல்லுங்க. சுரக்காய். வாழ்த்துக்கள் வாணி. ஓகே, அடுத்த இப்படி கைய காட்டுங்க, அப்ப தெரியுமாக்கா மற்ற சொல்லாட்டி. யார் அடுத்தவன்? நகுலவதி. நகுலவதி, உங்களுக்கானது அசைவக்காய். அசைவக்காய் கேக்குதா? கேக்குது. அசைவக்காய். அசைவக்காய். வாணியா கை காட்டுங்கள். ஓகே, தெரியல வாணி, நீங்களே சொல்லுங்க, யோசிக்கலாம். முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ். காய்கறி. முட்டைக்கோஸ் அந்த தமிழ் இல்லத்தான். அது அடுத்தவர் தான். முட்டை தமிழ் இல்லையோ? சொல்லியக்கா நான் வரேன். சிவமணி.
முருகனுக்கு பிடித்தது. முருங்கைக்காய். நான் இப்ப பாக்கியராஜுக்கு பிடிச்சேன்னு கேட்கிறேன். முருகனுக்கு பிடித்த காய். பாக்கியராஜ் நினைவுலாம் வச்சுக்கிறீங்களப்ப? சிவமணி தெரியல மணி சொல்லிய. ஆறாள் சொல்ல போறீங்க? இல்ல அவன் புத்தகம் சொன்ன. நான் சொல்றேன். சொல்லுங்க. வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கு இருக்கா கிழங்கு? அது காய் தானே அவர் கேட்டு கிழங்கு கேட்கலையே. விலங்கு இல்ல. நான் மாங்காய் சொல்லி பாக்குறேன். மாங்காய். மாங்காயும் அதையும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் தான். ஆனா நாம் வச்சுக்கிற பதில் அது இல்லை. ஆனாலும் இது கிழங்குதான் சொல்லு. அதுலதான் வெறும் வள்ளி கிழங்குன்னா வள்ளி கிழங்குன்னு சொல்லலாம். வள்ளி கிழங்கு தான். வள்ளி என்றுதான் நான் சொல்றேன். நீங்க தான் கருவேப்பிலையா சொல்லிட்டீங்க. சரி வள்ளிக்கிழங்கு சொல்றேன். சரி சக்கரை வள்ளி என்று சொல்லுவது அது அது வள்ளி ஒன்றுதான். அதை சுருக்கி இப்படின்னு சொல்லுவீனா அப்படின்னு சொல்லி. ஓகே. அடுத்தவர் யாரா இருக்கு? சரோஜினி அக்கா நிக்கிறா. சரோஜினி அக்கா. அக்கா மியூட் 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 எடுங்கோ. மியூட் எடுங்கோ. அரசனுக்கு பிடித்த கிழங்கு. அரசனுக்கு என்னவா? மோதவள்ளி கிழங்கு. நான் சொல்றேன் மோதவள்ளி கிழங்கு நான் சொன்னவா? மோதவள்ளி கிழங்கா சொல்றா. அரசனுக்கு என்ன மோதவள்ளி கிழங்கு அவருக்கு எனக்கு பிடிக்கும். நான் பிள்ளையாருக்கு பிடிச்சேன்னு கேள்வி சொல்லிட்டாரு. திருப்பி சொல்லிட்டாரு. அது தவறு. சரி வேற யாரும் சொல்ல போறீங்க? நான் சொல்றேன். ராசவள்ளி கிழங்கு. ராசவள்ளி கிழங்கு. ஒவ்வொருதரா பாருங்க பாருங்க ஒவ்வொருதரா. ராசவள்ளி கிழங்கு. ராசவள்ளி கிழங்கு. நான் தான் சொன்னேன் ராசவள்ளி. சரி பாருங்க பாருங்க. ராசவள்ளி கிழங்கு தவறு. ஆனா நகுலவதியின் நேவிசக்கா சரோஜினி அக்கா முயற்சி செய்யாம மற்ற சொல்லுங்க. பனங்கிழங்க சொல்லுவோம். அந்த சொன்ன இதுகளை கொஞ்சம் அதுகளோட ஜாயின் பண்ணி சொல்லுங்க. இப்ப நாங்கள் அந்த ஒரு கிழங்குக்கு அதே பெயரை சொல்லுவோம். ஆனாலும் அது இந்த பதிலுக்கு இணையாது. இப்ப நீங்கள் அரசரோட சம்பந்தப்பட்டு பாருங்க. அவர்களுக்கு என்ன? சரி இப்ப நான் உங்களுக்கு உதவியா தாரேன். ஆனால் பூசணிக்காய் கிழங்கு இல்ல பூசணிக்காய் வருமோ? அரசரன் பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறேன். படைகளை சித்திங்கோ. ஆனா தாரும் ஒரு ஆள் சொல்லி பாருங்க. என்னென்ன படைகள் வரும்? சேனக்கிழங்கு. சேனக்கிழங்கு வாழ்த்துக்கு. சேனக்கிழங்கு தான் அதுக்கு. சரி ஏன்னா புள்ளி போட்டு விடுங்க. ஒன்றும் இல்ல, ஜீரோல நிக்கிறேன். சரி இப்ப எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தவர்கள். சரி இப்ப திரும்பி சொன்னதுல திரும்பி ஜேமலர் உங்களுக்கானது. இத லோஜினி நீங்கள் முயற்சிக்கலாமே. ஜேமலர் வீட்டை திறக்க உதவுவது. இது ஒரு இது நாங்கள் இப்ப இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில சிந்திச்சு பாருங்க. இதுக்கு என்ன வேற உதவியா பக்கனே அப்படியே நேரடி சொல்லும். வீட்டை திறக்கிறதுக்கு அதுவும் காய் தானோ? காயம் இல்ல இல்ல அது நாங்கள் பொதுவானது. வெள்ளிக்கிழமைய சிந்திங்க. கூடுதலாக சின்ன பிள்ளைகள் அதுகளை சிந்திங்க வீட்டை திறக்கிறதுக்கு. ஆனா பொதுவாக இது அதை என்னத்துலேன்னு சொன்ன அதை ஒன்றும் தான் நேரடி பதில். வீட்டை திறப்பு என்ன திறப்பு தானே? சிந்திச்சு பாருங்க. என்னதே திறப்பு கீ ரெண்டு தான் வரும். அப்ப என்னன்னு சொல்லுங்க. கீயா? கீரை. கீரை. சரி சரி. முதலெழுத்த சொல்லணுமா? வாழ்த்துக்களா. என்னத்தை கேக்குறீங்க? முதலெழுத்து சொல்லி நீங்கள் எப்படியோ டக்கட சிந்திச்சு சொல்லுங்க. வீட்டை திறக்கிறதுக்கு உதவும் தான் கீ. திறப்பு. அதான் கீரை. கீரை
அப்படி வருதுதான் அப்படி வருதுதான் வர சொல்லி இல்ல, அதான் அடுத்தவ அடுத்த வாணி ம் சனி பகவானுக்கு பிடிக்காது. சனி பகவானுக்கு பிடிக்காது. எள்ளு இல்ல, காய் காய். காய் சனி பகவானுக்கு பிடிச்ச காய் அவருக்கு என்ன பிடிக்கும்? அது அது வெள்ளிக்கிழமை எல்லாம் இருக்கு. சனிப்பானை பிடிச்சது ம் எள்ளு அந்த பதிலும் ஏற்கனவே வந்திருந்தது. இப்ப இவ்வளவு நேரம் பொருங்கோ வாணி. சனிப்பானை பிடிச்சது காய் சொல்றீங்க என்ன? சுரக்காய். சரியா? சுரக்காய் இல்ல இல்ல, யார் சொல்ல போறீங்க? நான் சொல்றேன். சிவமணி. ஆமா, முருங்கைக்காய் முருங்கைக்காய். நான் முருங்கைக்காய் தான் சொன்னேன். முருங்கைக்காய் தான் ரெண்டு. சனி பகவானுக்கு என்ன பிடிக்கும்? முருங்கைக்காய். அவருக்கு வைக்கிற இல்ல. முருங்கைக்காய் முருங்கையில நாங்க சமைக்கிறோம். நாங்க கட்டாயம் செய்யணும். அது நீங்க சமைக்கிறது. நீங்க அதுகளோட இப்ப நாங்க ரெண்டு பக்கத்துலதான் நிப்போம். கேள்வி கேட்கல. நான் அந்த உதவி கொடுத்த மாதிரி அப்படி சிந்திச்சு பாருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டு விடுங்க மூலி. சரி, பூசணிக்காய். சனி பூசணி. அது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னீங்களா? பூசணிக்காய் நினைச்சு சுரக்காய் சொன்னேன். நான் சுரக்காய் நாங்க சுரக்காய் இல்ல, சுரக்காய் சிறக்காய் வாரது காய்ச்சலுக்கு வந்த காய். இல்ல அது சரி. நான் அதை நினைத்து சொன்னேன். பூசணிக்காய் என்னதுக்காக வருது நீங்க சொல்றீங்க? சனி சனி பூசணிக்காய் புளிய. சரி, யார் என்ன ஒரு கேம் யார் எடுத்தா? சிவமணி. நான் வரேன். பொறுங்க, நானும் நிக்கிறேன். என்ன ஒன்று இருக்கு பொறுங்க. நாங்களும் நிக்கிறோம். ஒன்றுமே இல்லாத இதுவும் ஒரு மரக்கறி. ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் கொஞ்சம் மொழிகளை மாத்தியும் பார்க்கல. ஒன்றுமே இல்லையாண்டா என்ன சொல்லுவோம். இது வந்து என்ன காயோ? இது மரக்கறி தான். வெண்டைக்காய். வெண்டைக்காய். ஒன்று மில்லி கண்டு வருமா? கோவா. காலிஃபிளவர். 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 வாழ்த்துக்கள். காலி அது என்ன? நீங்க இந்தியாட்ட போய் தமிழ்ல காய்ச்சா இங்கிலீஷ்ல அது அது கோழி. அது கோழி தான். சரி, நீங்க தமிழ்லயே கோழி சொல்லி காலிஃபிளவர் இல்ல. அது சொல்லும் பொழுது அது இல்ல. நீங்க அவர் அப்படி அது இந்தியாக்காரர்கள். மற்றது கோழி அப்படின்னா நீங்க தமிழ்ல கோலிஃபிளவர் தான். அது காலி வராது. காலிஃபிளவர். சரி, அப்ப நீங்க பறவைண்டு கேட்டிருக்கலாம். எல்லாம் ஒன்று வரும். என்ன ஒன்று இருக்குது இல்லையா? குத்துங்காய். குத்துங்காய் ஏற்கனவே முந்தி ஒருக்க தடவை தந்திருந்தேன் பாருங்க. குத்துங்காயா? குத்துவகாய். நான் யார் சொல்லும்? வாழ்த்துக்கள் முடக்கண்ணப்பா. முள்ளங்கி. வாழ்த்துக்கள். முள்ளங்கி. ஓகே, இதுல வந்திருந்ததுல நீ எல்லாம் வந்துடுது. சனி சனிக்கு குத்துங்காய். சரி, அவ்வளவு வந்துடுது. இது இங்க எடுத்த கேள்வியை தர்றேன். இதை நீங்கள் ஒருவருக்கான நல்ல சந்தர்ப்பம் யோசிச்சு நீங்கள் 3 பதிலானையும் உண்டாக்கி டக்கண்டு சிந்திச்சு சொல்லுங்க. அப்படி இல்லை என்றால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்லி போட்டு செல்லலாம். சரியா? இந்த மகா அலெக்சாண்டர் இறக்கும் போது அவருடைய 3 ஆசைகள் என்னென்ன அவர் சொல்லிட்டு வந்தார். ஏற்கனவே நான் ஒரு தடவை கேட்டு சொன்னவர்கள் அக்காவும் இதுவும் சொன்னார்கள். எனக்கு ஒன்று தெரியும். அதான் சொல்லுங்க. கைய வந்து வெளியில வச்சு நடக்க சிரிச்சிருந்தார். கைய விரிச்சு மிச்சபடியே தான் படுக்க சிரிச்சிருந்தார். சரி, ஓகே. மத்த 2 சொல்லுங்க. அப்ப மேடம் நீங்க கேமரா யோசிச்சாலே டக்குன்னு உங்களுக்கு சொல்ல வரும். எனக்கு கேள்வி பண்ணா நான் ஒன்றுதான் டக்குன்னு வந்து நெஞ்ச நிமித்தி நடான்னு சொல்லியிருப்பாரோ. நெஞ்ச நிமித்தி நடான்னு சொல்லியிருப்பாரோ. வேகம் உச்சா என்ன
அதான் அந்த இது என்ன மசில்ஸு என்ன சொல்கிறது என்ன அப்படியே காதுல பேனை பிடிக்க வேண்டிய ஞாபகம் அந்த கொஞ்சத்தை இறக்கி பாருங்க அந்த பேனைய. அதான் கைகளை அது சரி கைகளை ஒட்டிக்கு மேல தெரிய தக்கன சொல்லுங்க பாப்போம். என்னண்டா அவர் கையில வந்து வெளியில விட்டு செய்யறாரு. மற்றது டாக்டரோ யாரும் உதவி செய்ய மாட்டினோம் உங்களுக்கு கடைசி நேரத்துல ரெண்டதும் டாக்டர் உதவி செய்ய மாட்டினோம். அவ செய்தும் தான் செத்துட்டும் தானே. இப்ப அவ உதவி செய்தா தான் உயிரோட இருந்திருப்பேன். நீங்க பதில சொல்லுங்க அடுத்தது. மற்றது தன்னை துறந்த வழிய கொண்டு போகணும் எல்லாரும் பார்க்க. அந்த சரோஜினி அக்கா சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லவா? சரோஜினி அக்கா சொல்றாங்க. வணக்கம் செல்வியஞ்சி. நான் சொல்றேன் சொல்லலாம் அளவுக்கு சிறந்த மற்றது சரோஜினி அக்கா உங்களோட நீங்கள் கொஞ்சம் வடிவா சொல்லுங்க. அப்ப உங்களோட சத்தம் எக்கோ பண்ணி வர்றதுல ஒண்ணும் விளங்க இல்லை. நீங்க சொன்ன புறமைக்காதங்க திருப்பி இருக்கா சொல்லுங்க. பாத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் பொருள் நாங்கள் பார்க்க இல்ல. இல்ல இல்ல ஒண்ணும் விளங்க இல்ல. விட்டு 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 வருது. என்னத்தை சொல்றான்னு தெரியல. செல்வியஞ்சி அவ சொல்றது என்னன்னா சிறந்த டாக்டர்ஸ் தான் தன்னை தூக்க வேணும், தன்னை பெட்டியை சுமக்க வேணும்னு சொல்றா. மற்றது கையால வெளியாத அது வந்து சொல்லி அதுകൊണ്ട് மற்றவங்க மியூட் பண்ணுங்க. மற்றவங்க மியூட் பண்ணி கொண்டு நில்லுங்க. நான் கூப்பிடுறேன் சொல்லுங்க. அவ சொல்லுங்க. எல்லாரையும் நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனால் மூன்றாவது ஒன்றும் கேட்கல. இப்ப ரோஜினி முதல் சொன்னீங்க. சொல்லுங்க பாப்பன் ரோஜினி. அடுத்தது நேமிசக்கா கூப்பிடுறேன். ரோஜினி வந்து என்ன சொன்னவர்டா தான் சேகரித்த அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் அவர் அந்த உடலை கொண்டு போய்க்குள்ள கல்லறைக்கு செல்ற அந்த பாதையில வரிசையா வைக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அடுத்தது ஒன்று வந்து அவருக்கு வைத்தியம் செய்த அந்த வைத்தியர்கள் தான் அந்த சவப்பட்டியை சுமக்க வேணும்னு சொல்லி இருக்கு. அடுத்தது வந்து மூன்றாவது கடைசி இது வந்து இந்த கைகள் வந்து வெளியில இருக்கணும், சவப்பட்டிக்கு வெளியில தொங்க விடப்பட்டிருக்கணும். அடுத்த நேமிசாக்கா நீங்க சொல்லுங்க பாப்போம். நேமிசாக்கா மீட்டு எடுத்துட்டு சொல்லுங்க. அவருடைய முதலாவது ஆசை மருத்துவர்கள் மட்டுமே, அவர் தனக்கு உதவி செய்த மருத்துவர்கள் மட்டுமே அவருடைய சவப்பட்டியை சுமக்க வேண்டும் என்றும், இரண்டாவது ஆசை அங்க பார்க்காம சொல்லுங்க.
முதலாவது ஆசை சவப்பட்டியை மட்டுமே சுமக்க வேண்டும் என்ற மருத்துவர்கள். இரண்டாவது ஆசை தான் பாவித்த அந்த பொருட்களை தான் கல்லறைக்கு செல்லும் போது அந்த பாதையில் வரிசையாக அடுக்கி வைக்க வேண்டும் என்றும், மூன்றாவது கடைசியான ஆசை தான் வழியில் நான் எதுவும் நான் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகவில்லை என்று சொல்லி தன்னுடைய கைகள் வெளியிலே தெரியும்படியாக அந்த சவப்பட்டியை கொண்டு போக வேண்டும் என்று கூறியிருந்தார். பத்மினி சொல்லுங்க. முதலாவது ஆசை மருத்துவர்களும் தந்த சவப்பட்டியை தூக்க வேணும் என்று சொல்லியும், இரண்டாவது தந்த செல்வங்களை எல்லாம் போகும் வழியில் வைத்து விட்டு போக வேணும் என்றும், மூன்றாவது ஆசை கல்லறையில இருக்க தந்த கைகளை வெளியில தெரியவா வைக்க வேணும் என்று. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா அந்த காசுகளை எல்லாம் வெளியில பார்த்து கொண்டு நிக்கிற மக்களுக்கு எறிஞ்செறிஞ்சோண்டுதான் போனது. வைக்க சொல்லையில எல்லாருக்கும் எறியக்க அவர்கள் பொறுக்கி எடுத்தது. வெச்ச வந்து அதை எடுக்க மாட்டேனும், இவர் எறிஞ்சபடியா ஆக்கள் எடுப்பினமுண்டு. தன்னோட ஒன்றும் வராதன்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ன்றதான் அவற்ற இது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லோருக்குமே இணைஞ்ச எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். வாணி எங்க வாணி இந்த சொந்தத்தை காணி ஒண்ணுமே விளங்காது. சரோஜினி சொல்றது விளங்கையில சொல்ல விட பேருக்கு சொல்லலாம். சரி, இப்ப அடுத்து ஏமலா ரெடியா? நீங்க எதுங்க? சரி, இதுவும் கேட்ட கேள்விதான். கடல் ஒரு தடவை சொல்லி கொண்டு போங்க. இணையம் அதிகமாக பாவிக்கிற நாடுகளின் 10 நாடுகளை சொல்லுங்க. இணையங்களை கலனியில 10 அதிகமாக பாவிக்கிற 10 நாடுகளை நீங்கள். அமெரிக்கா. என்னத்தை பாவிக்கிறது? கலனி கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரா? ஏமலா நீங்க தோங்க போறீங்களா? அமெரிக்கா. அமெரிக்கா ஜிஎம்எல்ஆ. ஓகே, அடுத்த கடகண்டு சீனா சொல்றேன். நவுலவதி. நான் இரண்டாவது சீனான்னு சொல்றேன். அமெரிக்கா. ரெண்டு பேர் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு தெரியல. கொடுங்க. நேவிசக்கா சீனா. ஓகே, அப்ப நான் இந்தியாவை சொல்றேன். இந்தியா. நவுலவதி. இந்தியா. ரோஜினி கனடா. ரோஜினி என்ன சொன்னீங்க? கனடா சொல்லுங்க. கனடா. பத்தினி பிரான்ஸ். பிரான்ஸ். முதல் இருக்கிற 10 நாடுகள் பிரான்ஸ். பத்தினி. ஓகே, வாணி சொல்லுங்க. அப்ப உண்டு வாணி இந்த சிறப்பான காணியில் வாணியம்மா சொல்லுங்க. இப்ப வரேன். கம்ப்யூட்டர் அதிகமாக பாதிக்கிற 10 நாடுகள். கம்ப்யூட்டரா? இப்ப நீங்கள் இதுல இருக்க இல்லையா? அவ்வளவு இப்ப சத்தம் நீங்க கேட்க இல்லையா சொன்னத? பாருங்க, ஜேமலர் அமெரிக்கா சொல்லி இருந்தார், ஒரு ஆள் சீனா, ஒரு ஆள் இந்தியா, கனடா, பிரான்ஸ் சொல்லி இருக்கிறாரு. ஓகே, நான் எங்கட நாட்டு சொல்றேன். எங்கட நாட்டுக்கு என்ன குறை? அதானே வாணி. இங்கிலாந்து. ஓகே, இங்கிலாந்து. சிவமணி சொல்லுங்க. சரோஜினி அக்கா. சீனா சொல்றேன். சீனா வந்துட்டது ஏற்கனவே. இந்தியா வந்துட்டது. அமெரிக்கா, சீனா, இந்தியா, கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து வந்துட்டுதா? சரோஜினி அக்கா ஆஸ்திரேலியா. ஓகே, ஆஸ்திரேலியா. ஓகே, அடுத்த ஆள் சொல்லாதவன் சொல்லலாம். சிவமணி வேறு ஒன்று சொன்னாட சொல்லி பாருங்க. ஜெர்மனி. ஜெர்மனி சொல்லி பாக்க. ஜெர்மனி இல்ல, எல்லாரும் சொல்லிட்டீங்களா? அதுல நிக்கிறவ எல்லாம் தெரியாது. ஓகே, ஜெயமலர் என்ன நீங்கள் சொல்லி கொண்டு வந்த? நீங்கள் ரஷ்யா சொல்றேன். ரஷ்யா. 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 நான் பத்மினி ஜப்பான் சொல்றேன். நீங்க பிரான்ஸ் சொன்னீங்க. ஓகே, ஜப்பான்.
நான் சொல்றேன் அவ்வளவு வந்து தென்கொரியா. தென்கொரியா. லோஜினி தாய்லாந்து. ரோஜினி முதல்ல சொல்லி கனடா சொன்னீங்களே என்ன? ஓ தாய்லாந்து. ஓகே, நேவிசக்கா உண்டு சொல்லுங்க. நேவிசக்கா, ரபானி. நான் போர்த்துகல் சொல்றேன். போர்த்துகல். ஓமாம்பு. நோர்வே. யாரு சொல்றது? அத்மிகாவா அவன் தம்பியா? தம்பியா? என்னடா நோர்வே சொன்னே? ஓ நோர்வே நாடு. அத்மிகா என்ன மாதிரி நாடு சொல்லுங்க. நீங்கள் ரெண்டு உங்களுக்கு தான் சொல்லுங்க. ஆசிய நாடு சொல்லு. ஆசிய நாடு. நெதர்லாந்துல. அப்பா சரி. அடுத்த ஆள் சிவமணி என்ன மாதிரி நாடு சொல்லி பாருங்க. கோப்பியல சிந்திச்சு பாருங்க. பிரேசில் பிரேசில். கொடுவையா கொடுத்து சொல்லட்டான். ராணி என்ன மட்டும் சொல்லி பார்க்கலாம். என்னத்தை சொல்லலாம்டா, இஸ்லாமியர்களை அதிகம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஆப்கானிஸ்தான் சொல்றேன். ஆப்கானிஸ்தான். நான் சொல்லவா? பிலிப்பைன்ஸா? யார் சொன்ன? சரோஜினியக்காவா? இந்தோசீனா. யார் ஆத்தாள்? இந்தோனேசியாங்க. நான் சொல்ல இந்தோசீனா நவலாவது. நைஜீரியா சொல்றேன். நைஜீரியாவுல முஸ்லிம்கள் அதிகமா இருக்கணுமா? முஸ்லிம்ஸ் எனக்கு அது கேட்க இல்ல. நைஜீரியா சொல்லிங்கள் தான் நானும் வாழ்த்துக்கள். அப்படி என்றால் அந்த உண்மையில முஸ்லிம்ஸ் இருக்கிறாண்டா இந்தோனேஷியா சொல்றேன். அப்ப இப்ப நைஜீரியாவை மாத்தவா? நைஜீரியாவும் ஒன்று இருக்குது. நீங்க முஸ்லிம் நாடுன்னு கேட்டபடியா நான் இந்தோனேஷியா சொல்றேன். இந்தோனேஷியா இப்ப நவலவத்தி சொன்னவங்க கேள்வி ஒன்று கேட்கிறேன். இல்ல அப்படின்னா நீங்க நைஜீரியா வச்சிருக்கோம். நைஜீரியாவை நாம் வச்சிருக்கோம். நீங்க வச்சிருங்க. இப்ப நேவிசக்காவும் வாணிக்கும் தான் ஒவ்வொரு சான்ஸ் இருக்கு. மற்றவர்கள் எல்லாரும் சொல்லிட்டீங்க. சிவமணி ஜெர்மனியும் பிரேசிலும் சொன்னீங்க. என்ன ஒரு சொல்லலாம். ரோஜினி ஒன்று சொல்லி பாருங்க. சொல்லுங்க நேவிசக்கா. நான் சொல்றேன் அல் அமீரகம் சொல்றேன். அந்த அல் அமீரம் சொல்லுவா. அமீரகம் சொல்லுவார்கள். அந்த சவுதி அமீரகம். நான் ஸ்பெயின் சொல்றேன். ஒன்று சொல்லி பாருங்க. சிவமணியும் ரோஜினியும். என்ன ஒன்று வந்து ஆஸ்திரேலியா சொல்லி பாக்க. இல்ல ஒரே ஒரு நாடு வடகிழக்கு டக்குன்னு சொல்லுங்க. அப்ப மறுத்தால் ரோஜினி சொல்லி பாருங்க. இன்னும் அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் தான். சொல்லி பாக்கலாமா? இப்ப ரோஜினியா மாறிட்டீங்களே. உங்களோட புள்ளியாவாக்கத்தான் ரோஜினி. கிரிக்கெட்டுகள் எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க. ஆசியா நாடுதான் ரோஜினி. ரோஜினி இல்ல. சரி நேவிசக்கா சொல்லுங்க. தாய்வானா? இல்ல பாகிஸ்தான். அதான் சொல்லுறது. நீங்க பாகிஸ்தான் தான் சொல்ல வந்தா நீங்க சொல்லிட்டீங்க. சீனா, இந்தியா, அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், ரஷ்யா, நைஜீரியா, ஜப்பான். ஒரு நாடு அதுக்குள்ள வர இல்ல. நீங்க சொல்ல மெக்சிகோவும் இருக்குதா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த நாளுக்கு வழிவிட்டு எப்படி இருக்கு? பாகிஸ்தான் வாழ்த்துக்கள்.
பாகிஸ்தான் சொன்ன அத்மியனுக்கு வாழ்த்துக்கள். தம்பிக்கு புள்ளைய வெட்டிட்டாங்களாம் தெரியல. சிறப்பான வாழ்த்துக்கள். இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் களத்துக்கு வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கும் நன்றினை தெரிவித்து மீண்டும் அறிவுக்களஞ்சியத்துக்கு பதிவாக அடுத்த திங்கட்கிழமை கேள்விக்கணை நிகழ்வு இருக்கு. வணக்கம் வாணி. வணக்கம் நன்றி அக்கா. தொடர்வோம். வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கணைகள் தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள். நன்றி. வணக்கம். சொல் விளையாட்டு சொல் தொடலுக்கு ரெடியாகுங்கோ. ஓ என்ன காட்டுறீங்க?